மேற்கு ஜெர்மனியின் சோலிங்கனில் இடம்பெற்ற கத்திக்குத்து தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் மேலும் 4 பேர் காயமடைந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். விஷன் கேயா, நம்பகமான பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேயா. தொழில் நகரம் உருவாக்கப்பட்டு 650 ஆண்டுகள் நிறைவடைவதை கொண்டாடும் வகையில் நகரின் மையப்பகுதியில் நேற்றைய தினம் மாலை நடைபெற்ற விசேட நிகழ்வின் போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது. வீதிக்கு அருகில் இருந்த தாக்குதல்தாரி அவ்வழியாக சென்றவர்களை கத்தியால் குத்திவிட்டு ஓடியதாகவும் இன்னும் தலைமறைவாக இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை குறித்த தாக்குதலில் காயமடைந்தவர்களை பாதுகாப்பு படையினர் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்துள்ளதாக கூறப்படுகின்றது. தாக்குதல் நடத்தியவர்களை கண்டுபிடிக்க அப்பகுதியில் பாரிய தேடுதல் வேட்டை நடந்து வருவதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இதேவேளை குறித்த தேடுதல் நடவடிக்கை காரணமாக சோலிங்கனில் வீதிகள் தடைப்பட்டுள்ளன. மேலும் அதிகாரிகள் சோதனைகளை மேற்கொள்வதால் குடியிருப்பாளர்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தாய்லாந்து நாட்டின் முன்னாள் இராணுவ தளபதியாக இருந்த பிரவிட் வாங்சுவான் பலத் பிரசாரத் என்ற கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி அரசியலில் ஈடுபட்டு வருகின்றார். இந்நிலையில் சிரேஷ்ட அரசியல் தலைவரான வாங்சுவானிடம் பெண் பத்திரிகையாளர் ஒருவர் அந்நாட்டின் புதிய பிரதமர் போடோங்டாங் ஷினவர்தனா தொடர்பில் கேள்வி எழுப்பியுள்ளார். அந்த கேள்வியினால் கோபமடைந்த அவர் பெண் பத்திரிகையாளரின் தலையில் அடித்துள்ளார். பின்னர் கோபத்துடன் அவர் அங்கிருந்து சென்றுள்ளார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி அந்நாட்டில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக பெண் பத்திரிகையாளர் முறைப்பாடு செய்துள்ளார். இதனை அடுத்து இது தொடர்பாக விசாரணைகள் நடத்தப்படும் என அந்நாட்டு பாராளுமன்றம் தெரிவித்துள்ளது. சைபர் தாக்குதல்களையும் உளவு பார்ப்பதையும் தவிர்ப்பதற்கும் தடுப்பதற்கும் கடுமையான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு ஜெர்மனி சீனாவை வலியுறுத்தியுள்ளது. ஜெர்மனியின் தேசிய உளவு நிறுவனம் ஒன்றின் மீது மேற்கொள்ளப்பட்ட சைபர் தாக்குதல் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையை அடுத்து ஜெர்மனியின் உளவுத்துறை அமைச்சர் நான்சி பேசர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். உளவு பணிகளை மேற்கொள்ளும் ஜெர்மனியின் தேசிய அலுவலகத்தின் மீது சீனாவுடன் சம்பந்தப்பட்டவர்கள் சைபர் தாக்குதலை மேற்கொண்டுள்ளமை விசாரணைகளில் உறுதியாகியுள்ளது. சைபர் தாக்குதலுக்குள்ளான நிறுவனத்தின் வலையமைப்பின் ஒரு பகுதி சீரமைக்கப்பட்டுள்ள போதிலும் மேலும் ஒரு பகுதி இன்னும் மீளமைக்க முடியாத நிலையில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது.